அப்படின்னாக்க ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்டால் போக முடிஞ்சது, அவரால் பார்க்க முடிஞ்சதுன்னு ஒரு சம்பவம் ஒரு நம்மளும் பார்த்துருப்போம். நக்கீரன் கோபால் அவர்களுடைய டீம் வந்து முன்னாடி போனதா நக்கீரன் கோபாலுக்கும் முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணி பப்ளிக் பண்ணதே நான் தான். வீரப்பனுக்கு மீச முளைக்காத வீரப்பண்ண யாருன்னு தெரியாத காலத்தில் சேலஞ்ச் பண்ணுவானு. தினமலர் அப்படின்ற பத்திரிகையில் ஓப்பனாக வெளியே வந்துச்சு. எங்களுக்கு தெரியும், எல்லா வித்தைகளும் தெரியும். இதுக்கு நீங்கள் உங்கள் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க இதுக்கு முன்னெடுப்பு எடுத்தீங்கன்னா தான் இது ஒரு வரமுறைக்குள்ளே வரும் அப்படின்றது என்னுடைய எண்ணம். பாண்டியன் நல்ல கேள்வியை சிம்பிளாக கேட்டீங்க. ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யூ. கொடநாடு அப்படின்ற ஒரு இடத்துல ஜெயலலிதா மேடம் கடைசியில் காலங்களில் அவங்க இருந்தாங்கன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? தெரியும் தெரியும். அந்த இடத்துல இவ்வளோ கொலைகள் நடந்துச்சு இல்லையா? நல்லா தெரியும். கொடநாட்டில் இந்த நடந்த கொலைகள்லாம் உலகம் முழுக்க தெரியும். இன்னும் யாரையுமே ஏன் கைது பண்ணல? பதில் சொல்லுங்க. வெரி நைஸ் டு மீட் யூ. வெரி வெரி ஹாப்பி டு மீட் யூ மிஸ்டர் பாண்டியன். தேங்க்யூ சார். மதுரை பாண்டியன் அவர்களே, எங்களுடைய அன்பு பரிசு கதைப்போமா நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறது. கதைப்போமா நிகழ்ச்சிக்கு உங்களை வண்டர்ஃபுல். நல்லா கதைக்கிறது மட்டும் இல்லை, உண்மையான கதைகளை சொல்லுவோம். கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ இந்த குழந்தைகள் கடத்தப்படுறதா சில தகவல்கள்லாம் வருது. அந்த பேரண்ட்ஸுமே வந்து இப்போ இம்மீடியட்டாக போலீஸை போய் அப்ரோச் பண்ணால் கூட அந்த குழந்தைகளை கண்டுபிடிக்கிறதுல தாமதம் ஏற்படுற வாய்ப்புகள் நிறைய இருக்குது. எஃப்ஐஆர் போடுறதா இல்லை அதுக்கப்புறம் இதை குழந்தைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது? ஒரு பாயிண்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். குழந்தை காணவில்லை நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னா அது வந்துருமா, நீ கவலைப்படாத. கடத்தப்பட்டுருச்சு, கிருஷ்ணமூர்த்தி தான் கடத்தினான் அப்படின்னு யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது இல்லை. கரெக்ட். கம்முன்னு இருமா, எவனும் குழந்தை கடத்தலை, ஸ்கூலில் இருந்துருக்காங்க அவங்க, ஏதோ கவலைப்படாதமா, ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுமா. இது போலீஸுக்கு ஹெவி டைட் ஒர்க்கு இருக்கு. பொலிட்டீஷியன் சொன்னா கேட்கணும், எதுக்கு பந்தோபஸ்து கொடுக்கணும். பல வேலைகளில் போலீஸ் ஈடுபடுறதுனால நேரம் கிடையாது போலீஸுக்கு பல வழக்குகள் பண்ணுறதுக்கு. இதை கவர்மெண்ட் என்ன பண்ணணும் தெரியுமா? அரசாங்கம் தப்பனியாரி துப்பறியும் நிறுவனங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்னு கவர்னர் எப்பயோ பேசினார். இது வரைக்கும் அந்த பயன்படுத்திக் கொள்ளவே இல்லை அரசாங்கம். 99 நினைக்கிறேன் நீங்க சொல்ற விஷயம். 96 நினைக்கிறேன், கரெக்டா சொன்னா அவர்கள். ஆமா, இந்த போட்டோவோட இருக்கும் பாருங்க. ஓகே ஓகே, இருக்கு நான் பார்த்தேன். ரைட், இந்த போட்டோட இருக்கு, அங்க கூட பெரிய போட்டோ இருக்கு. அவரை வந்து கவர்னரை நான் கூப்பிட்டேன் ஃபங்க்ஷனுக்கு வாங்கன்னு. அதெல்லாம் நான் வரமாட்டேன் தம்பி, அதெல்லாம் பிரைவேட் டிடெக்டிவ்குள்ள நாங்கள் வரக்கூடாது, அதெல்லாம் எங்களுக்கு ப்ரோட்டோகால் கிடையாது. புரியுது. இல்லை இப்போ நீங்கள் நம்ம வந்து பேசிகிட்டு இருந்த முக்கியமான விஷயம் என்னென்னா, கடத்தல் சம்பவங்களுக்கு பின்னணியில் இருக்கிற விஷயங்களை வந்து நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறது. இப்போ ஒரு பொது ஜனமாக இருக்கிறவங்க போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறத நல்லதா, உங்களை மாதிரி டிடெக்டிவ் போலீஸுக்கு போகிறதுல வந்து நான் சொல்கிறேன், போலீஸுக்கு நான் போகக்கூடாதுன்னு சொல்கிறத விட பெட்டர் ப்ரைவேட் டிடெக்டிவ் வர்றது நல்லது. ஓகே, நல்லது. ஏன் ப்ரைவேட் டிடெக்டிவ்க்கு நிறைய டைம் இருக்கு, திங்க் பண்ணுறதுக்குரிய நேரம் இருக்கு, பிளான் பண்ணுறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு. எல்லாத்துக்குமே பிளானிங், இந்த பிளான் பண்ண பிற்பாடு என்ன பண்ண போறோம்ன்ற டிஸ்கஷன், அந்த டிஸ்கஷன் பிற்பாடு யாரை நியமிச்சு இதுக்கு போக வைக்கலாம்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது, அவன் முஸ்லீம் இருந்தால் முஸ்லீம் அனுப்புறது, கிறிஸ்டின் இருந்தால் கிறிஸ்டின் அனுப்புறது, அதெல்லாம் செயல்பாடுகள். அதில் போலீஸ் அப்படி கிடையாது, யூனிஃபார்ம் தான் போலீஸ். எங்கள்கிட்ட அப்படி நீங்கள் தெலுங்கு பேசுறீங்கன்னா ஆந்திராக்காரன் அனுப்புவான் உங்கள்கிட்ட. ஏமண்டி ఎలా ఉంటున్నారు బాగుంటారా அப்படின்னு தெலுங்குல அனுப்பிச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஓ வீர்னு ஆந்திரா தானா அப்படின்னு வந்துடுவீங்க. நீ வெளிநாட்டுக்கு போயிட்டீங்க, வெளிநாட்டில் போய் இருந்துட்டு நான் இந்தியன்னா அளவோர் கை கொடுப்பான், தமிழ்நாடுனா இன்னும் கட்டி பிடிச்சிக்குவான் தமிழ்நாட்டுக்காரனா. இது வந்து மனிதர்களோட இயற்கையான குணங்கள், அந்த குணங்களை பயன்படுத்தி நாங்கள் வெற்றி பெறுறோம். புரியுது. அதனால கடத்தல்களோ காணா போகிறதோ கண்டுபிடிக்கிறதுக்கு பிளானிங் ரொம்ப அவசியம். இப்போ நீங்கள் லட்சக்கணக்கான திருமணம் முன்னாடி நீங்கள் வந்து இதெல்லாம் பார்த்து மாப்பிள்ளை வீட்டு சைட்லேயோ பொண்ணு வீட்டு சைட்லேயோ இவங்க சரி இவங்க தப்பு இதெல்லாம் பல பேருக்கு சொல்லியிருக்கிறீங்கன்றது நமக்கு தெரியும்.
அண்ட் இது சொல்லலை, செஞ்சிருக்கேன். செஞ்சிருக்கீங்க, கரெக்ட். அதனால வேர்ல்டு தமிழ் யூனிவர்சிட்டி ஒன்று இருக்கு தெரியுமா, அமெரிக்காவில். ஆமாம். அவன் என்ன டாக்டரேட் பண்ணி கொடுத்துருக்கான். ஓ கிரேட். வேர்ல்டு தமிழ் யூனிவர்சிட்டி. ஓகே. ம். தமிழ் சங்கங்களோட உயர்ந்தது. அவங்க வந்து என்னை கூப்பிட்டு அமெரிக்காவிலேருந்து அவார்டு கொடுத்த சர்டிஃபிகேட்லாம் இங்கே இருக்குது. ஓகே ஓகே. பட்டம் வாங்கினது இருக்குது. அதெல்லாம் எனக்கு இதெல்லாம் பப்ளிக்காக பப்ளிசிட்டி பண்ணிகிட்டு இருக்க முடியும். இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க, என்னை கேட்குறீங்க, நான் பதில் சொல்கிறேன்றது வேறு. பட் நானாக போய் ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டு பண்ணி சொல்கிறதெல்லாம் நான் கிடையாது. புரியுது புரியுது. இல்லை ஆனால் இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், பல பொது ஜனங்களுக்கு போய் சேரணுன்றது தான் என்னோட. நீங்கள் சொல்கிறது ரொம்ப உண்மையான மேட்டர். இது இன்னொரு சின்ன விஷயம் கூட சொல்ல விரும்புகிறேன் நான். சொல்லுங்கள் சார். கொடநாடு அப்படின்ற ஒரு இடத்துல ஜெயலலிதா மேடம் கடைசியில் காலங்களில் அவங்க இருந்தாங்கன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? தெரியும் தெரியும். அந்த இடத்துல இவ்வளோ கொலைகள் நடந்துச்சு இல்லையா? ஆமாம். யார்? வாட்ச்மேன் கொலை. ஆமாம். சிசிடிவி கேமராக்கான கொலை. கரெக்ட். நல்லா தெரியும். கொடநாட்டில் இந்த நடந்த கொலைகள்லாம் உலகம் முழுக்க தெரியும். என்னை யாரையுமே ஏன் கைது பண்ணலை? பதில் சொல்லுங்க. எனக்கு யார் என்ன எனக்கு தெரியாமல் இல்லை. எலக்ட்ரிசிட்டி நிப்பாட்டுறது யாரால முடியும்? கோயம்புத்தூர்லேருந்து கொடநாட்டுக்கு ஸ்பெஷலாக வந்த எலக்ட்ரிசிட்டி நீங்கள் நிறுத்த முடியுமா? இல்லை அங்கே உள்ள எலக்ட்ரிசிட்டி போட்டு சீஃப் இன்ஜினியர் முடியுமா? சொல்லுங்கள். அப்போ பல அரசியல் பிரமுகர்களும் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்றீங்க. நம்ம யாருன்னு நமக்கு தெரியும், பட் நம்ம வெளிப்படையாக நம்ம பேசிக்க முடியல. புரியுது. அதுதான் நானும் இன்றைக்கும் கேட்குறேங்க. இதை நான் எப்போயோ கேட்டேன், இப்போ இல்லை, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருக்கேன். இந்த ஜெம் டிவிக்கார வந்து நான் இன்டர்வியூ எடுத்தப்போ இதை கேட்டிருக்கேன். கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன். ஏன் இது வரைக்கும் ஆக்ஷன் எடுக்கல? அதில் உள்ள மர்மம் என்ன? உங்கள் மாதிரி பத்திரிகை நிருபர்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஆனால் நிறைய பத்திரிகை நிருபர்களுக்கெல்லாம் இப்போ வர வர அவ்வளோ நல்ல பேர் இருக்கிற மாதிரி தெரியல. இப்போ பத்திரிகைன்னு வரும்போதுமே எனக்கு இந்த ஒரு சந்தேகம் இருக்குது. இப்போ பொதுவாக மீடியாலையும் வந்து ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம்னு ஒன்று இருக்குது. ஆமாம். அண்டு நீங்கள் டிடெக்டிவாக நீங்கள் வந்து சில இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறீங்க. ஆரம்ப காலத்தில் இந்த பர்டிகுலர்லி வீரப்பன் சம்பவத்து விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ரொம்ப வருஷம் முன்னாடியே வந்து வீரப்பனை கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லும்போது கர்நாடக அரசும் சரி தமிழக அரசும் சரி கைவிட்ட நிலையில் இருக்கிற ஒரு சூழல் இருக்கும்போது கூட நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொன்னீங்க, நான் பிடிச்சி காட்டுறேன், எனக்கு வந்து யார் எங்கே இருக்காங்க என்ன டீட்டெயில்ன்றதெல்லாம் நான் கண்டுபிடிச்சிருவேன், இட் டசன்ட் மேக் எனி டிஃபிகல்ட்டின்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. வீரப்பனுக்கு மீசை முளைக்காத வீரப்பனை யாருன்னு தெரியாத காலத்தில் சேலஞ்ச் பண்ணுவானு தினமலர் அப்படின்ற பத்திரிகையில் ஓப்பனாக வெளியே வந்துச்சு. குலோத்துங்க சோழன் வீரப்பனை பிடித்து காட்டுகிறேன் என்று அறைகோள் விடுகிறார்னு சொன்னப்ப சட்டசபையில் திருநாவுக்கரசு கேள்வி எழுப்பி செங்கோட்டையன் பதில் சொல்லியிருக்கார். இந்த நிகழ்ச்சி இதில் நடந்திருக்கு சட்டசபையிலேயே. இந்த எல்லாம் சட்டசபையில் போகுதுன்னா எவ்வளோ பெரிய மேட்டர் ஆயிருந்தால் சட்டசபையில் எடுப்பாங்க. கரெக்டாக. செங்கோட்டை என்பது சொன்னார் அந்த காலத்தில். திருநாவுக்கரசு கேட்ட கேள்வி இது மாதிரி குலோத்துங்க சோழன் பிடிக்கும். அப்புறம் அவங்க எல்லாமே ஒன்றா ஏடிஎம்கேல இருந்தவங்க. இன்றைக்கும் திருநாவுக்கரசு எல்லாம் வந்து என்னை பார்க்கறதுக்கெல்லாம் வேறு வேறு கல்யாணம்லாம் வந்துட்டு இருக்காரு, போயிட்டு தான் இருக்கார். அதனால் KKSSR ராமச்சந்திரன் இவங்க எல்லாமே எனக்கு தொடர்பில் இருக்கவங்க தானே ஒழிய என்னோடய பழக்கம் எப்படின்னா அடிக்கடி தொடர்புலேயே இருந்து எனக்கு உதவிகள் கேட்குற டைப் நான் கிடையாது. ஆனானப்பட்ட ஜெயலலிதாவே அவ்வளோ க்ளோஸாக இருந்தப்போ கூட ஒரு சின்ன உதவி கூட அவங்கள்ட்ட கேட்டதில்லை. அவங்க கேட்ட உதவிகள் நான் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். புரியுது. இல்லை நான் கேட்க வர விஷயம் என்ன அப்படின்னாக்க, ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்டால் போக முடிஞ்சது, அவரால் பார்க்க முடிஞ்சதுன்னு ஒரு சம்பவம் ஒரு நம்மளும் பார்த்துருப்போம். நக்கீரன் கோபால் அவர்களுடைய டீம் வந்து முன்னாடி போனதா நக்கீரன் கோபாலுக்கும் முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணி பப்ளிக் பண்ணதே நான் தான். நீங்க பண்ணீங்க, அதை பார்த்துட்டு தான் அப்புறம் தான் போனார் கோபால்லாம். ஓகே சொல்லுங்க. அப்புறம் இல்லை இப்போ நான் என்ன கேட்க வரேன்னா, இந்த மாதிரி இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசமும் இப்போ குறைஞ்சிக்கிட்டு தான் வருது. டிடெக்டிவ்ஸ் வந்து இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்டுக்கு உதவி செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இதில் உதவி இல்லைங்க, இவங்களே நாங்களே தான் பண்ணுறோம். இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம்ன்றது பத்திரிக்கை, இன்வெஸ்டிகேஷனே நாங்கள் தானே பண்ணுறோம். இப்போ உதயநிதினா யாருன்னு என்ன கேட்டாங்கன்னா நான் உதயநிதி கண்டுபிடிச்சு சொல்லிடுவேன். அவர் எவ்வளோ பெரிய ஆள் இருந்தால் எனக்கு என்ன புரியுதா உங்களுக்கு? அதாவது இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம்ன்றது கொஞ்சம் பப்ளிக்காக ஒர்க் பண்ணுவாங்க. டிடெக்டிவாக ஒர்க் பண்ணுறவன் வெளியவே தெரியாது, ஏதோ பண்ணுவான். ஒரு கிழிஞ்ச செட்டையை போட்டு ரோட்டில் நிற்பான், என்னமோ ஒரு பிச்சைக்காரன் உட்காந்துருக்கா, நீங்கள்லாம் போவீங்க.
ஆனால் அந்த பிச்சைக்காரனாக இருக்கிறவன் இருந்து கொண்டு என்ன கேள்வி யாரை கேட்கணுன்றது நாங்கள் நியாயப்படி சொல்லும்போது அதை செஞ்சு முடிச்சிருவோம். வி ஒர்க் ஆஸ் எ பெகர். ஓகே. அப்போ கூட கண்டுபிடிக்கிறது எங்களால் முடியுது. நீங்கள் செய்ய மாட்டீங்க. எங்கே நீங்கள் நாளைக்கே வேற ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு போய் தகவல் எடுங்கன்னா எடுப்பீங்களா? கஷ்டம். நீங்கள் நான் இன்வெஸ்டிகேட்டிவ் சேனல்லேருந்து வர்றேங்க, இந்த மீடியாலேருந்து வர்றேங்கன்னு நீங்கள் சொல்லுவீங்களே ஒழிய பதுங்கி போக மாட்டீங்க. ஆமாம். நாங்கள் எங்கள் வேலையை பதுங்குற வேலை, ஒளியிற வேலை, ஒரு நியாயத்தை நிலைமாற்றத்துக்கு என்ன பண்ணால் நல்லா இருக்குமோ அதை 4 பேர்கிட்ட கேட்கக்கூடிய வேலை. அதனால வி ஆர் வெரி சக்ஸஸ்ஃபுல். இப்போ இந்த இன்ஸ்டாகிராம் ஸ்டாக்கிங்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்ஸ்டாகிராமில் வந்து ஒருத்தருடைய தகவல்கள்லாம் வச்சு அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, ஏது பண்ணிகிட்டு இருக்காங்க, இதுக்கு பேர் ஸ்டாக்கிங்னு சொல்கிறோம். இந்த மாதிரியான வேலைகள்லாம் நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கா? பார்த்துருக்கீங்க? எங்களுக்கு தேவைன்னா எல்லாத்திலும் பூந்து விளையாடுவோம். எங்களுக்கு தெரியும், எல்லா வித்தைகளும் தெரியும். இப்போ 42 வருஷமாக நீங்கள் வந்து 45 வருஷமாக நீங்கள் வந்து பல டூல்ஸு டெக்னிக்ஸு எல்லாம் மாறி வந்திருக்கும் இல்லையா? ஆரம்பத்தில் சிசிடிவி இருந்திருக்காது, இப்போ சிசிடிவி இருக்கும், இப்படி பல விஷயங்கள் மாறி இருக்கும். இத்தனைக்கு நடுவில் நீங்களும் வந்து ஒரு ஸ்பை கேமராலேருந்து பல விஷயங்களை வந்து நீங்கள் உங்களுடைய தேவைகளுக்கும் நீங்கள் கொண்டு வர வேண்டியது இருந்திருக்கும், வச்சுருந்துருப்பீங்க. இதில் இந்த மாற்றங்களில் இன்றைக்கி ஏஐயோட டெக்னாலஜி வச்சு டீப் ஃபேக் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு தன்னை வந்து ஒரு சிபிசிஐடியாவோ இல்லை ஒரு அது பெரிய போலீஸ் அதிகாரியாவோ ஏமாற்றி வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுற அளவுக்கு மாறி வருது. இப்போ இதை வந்து எப்படி தடுக்க முடியும்? இல்லை இது உண்மையிலே இந்த சைபர் குற்றங்களுக்கு வந்து டிடெக்டிவால் ஏதாவது உதவி செய்ய முடியுமா? நாங்கள் சிபிஐ மாறிடுவோமே, ஐபிஐ மாறுவோமே. புரியுதா உங்களுக்கு? புரியுது. ஐபி ராமர்னு ஒருத்தர் எங்களுக்கு கிளையண்ட், அவர் கண்டுபிடிக்க முடியாது, இங்கே வர்றாரு. ஐபியில் ராமர்ன்றவர் இருந்தார். அப்போ சில கண்டுபிடிக்க போகும்போது நாங்களும் அந்த ஐபி வேஷம் போட்டு போனால் தான் நீங்கள் எனக்கு உண்மையை சொல்லுவீங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன், அதுக்கு மாற்றிக்குவேன். என்ன, நான் நடிகன். புரியுது. எனக்கு எப்போ என்ன தேவையோ அந்த தகுந்த மாதிரி நடிப்பை மாற்றுவேன். ஓகே. அதனால தான் நாங்கள் வெற்றிகரமாக இருக்கோம். இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் அந்த ஜேர்னலிசம் தான். அது இன்வெஸ்டிகேட்டர் போலீஸ், அவன் போலீஸ் மட்டும்தான். அதே மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அந்த டிபார்ட்மெண்ட்டை தவிர அவங்க வேற பேர் தெரியாது. குலோத்துங்க சோழன் டிடெக்டிவ் இருக்க டோட்டலி நடிகர்கள். அந்தந்த துறையில் அந்தந்த இதுக்கு தகுந்த மாதிரி எப்படி நடிக்கணுமோ அந்த நடிக்க தெரிஞ்ச பெரிய பெரிய அதிகாரிகளாக நாங்கள் நடித்து எல்லா காரியத்தையும் முடிச்சிருவோம். எங்கேயாச்சும் போய் நான் டிடெக்டிவ் வந்திருக்கேன்னா ஒருத்தர் என்கிட்ட உண்மை சொல்ல மாட்டாங்க. அப்போ நான் எப்படி அப்படியே இருக்க முடியும்? நான் வந்து எப்படின்னா எக்ஸ்க்ளூசிவ்லி இன்வெஸ்டிகேஷன். இந்த இன்வெஸ்டிகேஷன் தவிர எனக்கு ஒன்றும் தெரியாது. எப்படி இது ஆரம்பிச்சது? நீங்கள் வந்து புனேநல்லூர்லேருந்து தஞ்சாவூர்லேருந்து இங்கே வந்திருக்கீங்க, சென்னை வந்திருக்கீங்க. சென்னை மட்டும் இல்லை, நீங்கள் இப்போ இன்றைக்கி உலகம் முழுக்க பல விஷயங்களில் வந்து உங்களுடைய இன்வெஸ்டிகேஷனால் திறமையினால் நீங்கள் வந்து முன்னேறி போயிருக்கீங்க. பல பேர் இங்கேருந்து அங்கேயும் அங்கேருந்து இங்கேயும் உங்களுக்கு கேசஸ் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு உங்களை தயார்படுத்திக்கிறதுக்கு ஒரு ஆரம்ப புள்ளின்னு ஒன்று இருக்கணும்ல? ஏன்னா இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு அப்போ வந்து ஒரு இன்வெஸ்டிகேட்டராக யாரும் இருந்திருப்பாங்களான்னு கூட தெரில. கிடையாது, யாருமே கிடையாது. அப்போ ஒரு ப்ரைவேட் ஃபஸ்ட்டு நான் தான் ஆரம்பித்து முதல்ல ஆல் இண்டியா லெவலில் டிடெக்டிவ்ன்றது ஒன்று இருக்குது, அதை மக்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்ற உணர்வை நாம் டெல்லியில் போய் அங்கே டெல்லியோட அதிகாரியாக இருந்தவர் இன்னும் சில அதிகாரிகள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு 5-6 பேர் ஒன்று சேர்ந்து தான் ஆல் இண்டியா அசோசியேஷன் ஆஃப் பிரைவேட் டிடெக்டிவ்ஸ் அண்ட் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் அப்படின்னு ஒரு அமைப்பை ஏற்பாடு பண்ணோம். ஏற்பாடு பண்ணி எல்லாம் நல்லா முடித்த பிற்பாடு தான் அது உலக மக்களுக்கு தெரியணுன்றதுக்கு தான் நான் லோக்கலில் ஆல் இண்டியா லெவலில் மீட்டிங் ஏற்பாடு பண்ணி கவர்னரை கூப்பிட்டு ஃபங்க்ஷன் வச்சுட்டேன். அந்த ஃபங்க்ஷன் எல்லா பேப்பர்லேயும் வந்துச்சு, அதில் கௌரவம் போச்சு, அதுலேருந்து என்னை பற்றி நிறைய பேருக்கு தெரியவும் வந்துச்சு. அதில் என்ன தப்பாகிடுச்சுன்னா, துப்பறியும் நிறுவனங்கள் அரசுக்கு உதவியாக செயல்பட வேண்டும்னு கவர்னர் பேசிட்டார். ஓகே. இப்போ வியாபாரம்லாம் செக்யூரிட்டி கம்பெனி வச்சுக்கிட்டு உட்காந்துருந்தாங்களோ அவங்கெல்லாம் டிரெக்டிவ்னு சொல்லி நாட்டை மக்களை ஏமாற்ற ஆரம்பித்து மக்கள் இன்றைக்கி மயங்கி போய் ஏமாந்து போய் கிடக்குறாங்க. இப்போ நான் 1 லட்ச ரூபா ஃபீஸ் வாங்குற இடத்துலலாம் 10,000 கூட 5,000 கூட வாங்குறாங்க. அப்போ மக்கள் கொடுத்துட்டு அவங்களும் வந்து பக்கத்து வீடு ஏற்ற வீடு லோக்கல் ஆட்டோக்காரன் ரிப்போர்ட்டை கேட்டு தான் ரிப்போர்ட்டும் கொடுத்துட்றாங்க. மக்கள் அதை நம்பி செயல்படுறாங்க. அது எப்போ ஃபெயிலியர் ஆகுதுன்னா, உண்மை வெளியே வரும்போது
ஒரு புருஷனுக்கு பொண்டாட்டி ஒரு பொண்ணு பையனுக்கு கையில் முடிஞ்சிருச்சு. பொண்ணு நல்ல பொண்ணு பையன் நல்ல பையன் ரிப்போர்ட் கொடுத்துட்றான் ஒருத்தன். ஒரு 10 நாளில் கொடுத்துட்டான், 10 நாளில் கொடுத்துட்றான். அது எப்போ வெளியே வரும்னா இந்த பொண்ணுக்கு வேற ஒருத்தனோட தொடர்பு இருந்திருக்கும், பையனுக்கு வேற பெண்ணோட தொடர்பு இருந்திருக்கும். இது எப்போ தெரியும்னா டெப்த் ஆஃப் ஒர்க் பண்ணாதான் புரியும். கரெக்ட். அந்த நேரத்தில் இப்போ என்னென்னா ஒருத்தன் தொடர்பு இருக்கிறதோ ஒரு பொண்ணுக்கு வேற ஒருத்தனோட தொடர்பு இருக்கிறதோ எடுத்த சிறப்பு யாரும் சொல்ல போகிறது இல்லை. 3 மாதம் 6 மாதம் வரைக்கும் பொறுப்பாக இருப்பாங்க. அது வரைக்கும் அவனும் தொடர்பில் இருப்பான், இவனும் தொடர்பில் இருப்பாங்க. தெரியாது. இவன் ரிப்போர்ட் குட் ரிப்போர்ட் கொடுத்து முடிச்சு கல்யாணம் முடிஞ்சிச்சு இல்லையா, அது ஒரு 3 மாதம் 6 மாதம் வரைக்கும் பொறுமையாக இருந்துச்சு. அப்புறம் 7ஆவது மாதம் அவங்களோட உண்மையான தகவல்கள் வெளியே வரும்போது தான் குடும்பங்களில் குழப்பங்களும் பிரச்சனைகள் பெரிய சீரழிவு ஏற்படுத்துகிற வாய்ப்புகள் உருவாகுது. ப்ரைவேட், அதாவது தப்பான டிடெக்டிவ்ஸ் உற்பத்தி பண்ணி ஒர்க் பண்ணுறதுனால. கரெக்ட். நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. புரியுது. அதனால தான் நான் நீங்கள் ஏன் ஒரு அசோசியேஷனாக மட்டும் இல்லாமல் அதை ஏன் ஒரு ஃபர்ம் பாடியாக கன்வெர்ட் பண்ண, இப்போ கவுன்சில் மாதிரி, இப்போ எப்படி மெடிக்கல் கவுன்சில் இருக்கோ, இப்போது இது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சிக்கு ஒரு கவுன்சில் இருக்குது, பார் கவுன்சில் இருக்குது, இது மாதிரி நீங்கள் ஒரு டிடெக்டிவ் கவுன்சில் ஏன் அமைக்கக்கூடாது? இதுக்கான ஒரு இவ்வளோ நாள் வரைக்கும் மக்கள் நிறைய பேர் எங்களை பயன்படுத்துகிறாங்க, கம்பெனிஸ் எடுத்துக்கிறாங்க, நாங்கள் கேட்குற தொகைகள் கொடுக்குறாங்கன்றப்ப ஒரு காம்படிஷன் நானே டெவலப் பண்ணிக்கணுன்றதை நான் விரும்பலை. புரியுது. இது காம்படிஷன் கிடையாது. இப்போ புரியுது. இப்போ என்ன நினைக்கிறேன்னா, மளிகை கடை வச்சிருக்கான், பக்கத்துல இன்னொரு மளிகை கடை வச்சா காம்படிஷன் கிடையாது. 10 ரூபா விற்கிறத அவனும் 10 ரூபா விற்றான்னா 9 ரூபா கொடுப்பா மக்கள்கிட்ட, இவன்ட்டு வியாபாரம் ஜாஸ்தி வரும். அந்த மாதிரி நீ நல்லபடியாக செஞ்சு நேர்மையாக கொடுத்தா அவனுக்கு வியாபாரம் நடக்கும்ன்ற மாதிரி ஒரு தன்மையை இப்போ தான், அதனால தான் ஜெயா குரூப் ஆஃப் காலேஜஸில் சேர்ந்து அவங்களோட நான் இப்போ உதவி பண்ணுற லெவலுக்கு வந்துட்டேன். உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, டிஜிபி ரிட்டையர்டாக இருந்த ஒரு வெரி ஹானஸ்ட் டிஜிபி எங்களோட இணக்கம் தெரிவிச்சிருக்காரு. எங்களோட யூனிட்ல சேர்ந்து இப்போ நீங்கள் சொல்கிற இனிமேல் கொண்டு கவுன்சில் கண்டிப்பாக இது வரணும். ஏன்னா இது ஒரு ப்ரொஃபஷனல் பாடி. இதுக்கு நீங்கள் உங்கள் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க இதுக்கு முன்னெடுப்பு எடுத்தீங்கன்னா தான் இது ஒரு வரைமுறைக்குள்ளே வரும் அப்படின்றது என்னுடைய எண்ணம். பாண்டியன் நல்ல கேள்வியை சிம்பிளாக கேட்டீங்க. ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யூ. தேங்க்யூ. அதனால தான் நாங்கள் டிஜிபி இப்போ சமீபத்தில் எங்களோட இணக்கம் தெரிவிச்சிருக்காரு. ஏன்னா பிகாஸ் இந்த இவர் இருக்காரு, நமக்கு ஜெயா குரூப் ஆஃப் காலேஜ் சேர்மன் கனகராஜ் அவர் எல்லாம் சொந்தக்காரர்கள். ஓகே ஓகே. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு இணக்கம் தெரிவித்ததை பற்றி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த சந்தோஷத்தின் அடிப்படையில் அவ்வளோ பெரிய பர்சன்ஸ் எல்லாம் இப்போ அதுவும் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் இருந்த பர்சன்ஸ் எல்லாம், இப்போ நான் இருந்தேன், சில நாட்கள் இருந்தேன் போலீஸில். எங்கள் ஃபாதர் நேதாஜியோட சேர்ந்து புதுசாக இருக்கிறப்ப போலீஸ் விட்டு வெளியே வாடா, நீ நாட்டு மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுறா, நாங்கள் நாடு மேடு கள்ளம் சுற்றி கித்தி அடிமை மாதிரி ஒர்க் பண்ணுறோம், நீ சுதந்திரமாக நீ ப்ரைவேட் போலீஸ் ஆரம்பிடான்னார். ஓகே. அன்னைக்கு ஆரம்பித்தது தான் 1980 இன்னை வரைக்கும் இயங்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி இப்போ அரசாங்கத்தோட செயல்பாடுகள் எங்களுக்கு உதவி புரிஞ்சதுன்னா நல்லாயிருக்கும். அரசாங்கம் எந்த உதவியும் எங்களுக்கு பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நேரம் கிடையாது. பண்ணணும்னு நினச்சா கூட முடியல. உதயநிதி ஸ்டாலின்றவர்கிட்ட நாங்கள் முதல்ல நீங்கள் வின் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி சான்சஸ் இருக்குன்னு நானும் செல்வகுமார்ன்ற 2 பேருமாக போய் சில வாய்ப்புகள் கொடுத்தோம். அது அவ்வளோதான். அதுக்கப்புறம் வரல. அவங்களுக்கு வேறு மெத்தடுகள் இருக்குது. நாங்கள் அதை பற்றி கவலையும் படலை. அந்த மாதிரி எங்கள் தொழில் நாங்கள் நல்லா பண்ணிகிட்ருக்கோம். வேர்ல்டு முழுக்க எங்களுக்கு வர்றாங்க, நாங்கள் பண்ணுறோம். எங்களுக்கு அதுக்கே நேரம் கிடையாதுன்றப்ப பல விஷயங்கள் செய்ய முடியாமல் இருக்கப்போ நீங்கள் சொல்கிற கவுன்சில் போக்குவரத்து ஆரம்பித்தா நல்லதுன்ற கேள்வி நல்லதுன்னு நான் ரொம்ப உங்களை பாராட்டுறேன் மிஸ்டர் பாண்டியன். அதனால் உங்கள் வார்த்தைகள் நல்லா பலிக்கட்டும், அரசாங்கத்து காதல் இது போகட்டும், தாராளமாக செஞ்சுருவோம். இப்போ ஏன்னா இங்கே 2 பேர் நாங்கள் இப்போ டிஜிபி லெவலில் வந்திருக்காங்க. இவர் ஏஆ குரூப் ஒரு 60-70 காலேஜ் அவர் கண்ட்ரோல் இருக்குது. இப்போ தான் இணைந்து செயல்படுறதுக்கு வந்திருக்கோம். ஏன்னா இதுக்கு ஒரு பாடத்திட்டமும் சரி, இல்லை அங்கீகரிக்கப்பட்ட மக்கள்னு சரி, இவங்க தான் டிடெக்டிவ் அப்படின்றத அங்கீகரிக்கிறதுக்கு ஒரு கவுன்சில் கிடையாது சார். எம்பிபிஎஸ்னால் தெரிஞ்ச போயிடுறீங்க. கரெக்ட். எம்பிபிஎஸ்னாலுமே எம்பிபிஎஸ் படிச்சிருந்தாலும் மெடிக்கல் கவுன்சிலில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணாதான் நீங்கள் ஒரு டாக்டர்னே கூப்பிட்டுக்க முடியும் உங்களை. இல்லைங்க, எம்பிபிஎஸ் படிச்சுட்டாலே போர்டை போட்டு வெளியே உட்காந்துன்னா வர்றாங்க பேஷண்ட்ஸ், அது வேறு விஷயம்.
அப்படி பண்ணக்கூடாதுன்றது கூடாது சட்டமாக இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு தலைவலின்னா மருந்து கொடுத்தா தப்பா? இல்லை, தப்பு சரின்றது ரெண்டாவது. ஏன்னா இப்போ படிக்காதவங்க கூட கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ. அப்படி கிடையாது. இவன் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு சும்மா கவுன்சிலில் போய் ரிஜிஸ்டர் பண்ண தான் ப்ராக்டிஸ் பண்ணணுன்றது ஒரு ரூல் இருந்தாலும் மருந்து கொடுத்துட்டு இருக்காங்க, நோயாளி அட்மிட் பண்ணுறாங்க, செய்கிறாங்கன்னா அவன் படிச்சிருக்கான், செய்கிறான். ஆனால் டிடெக்டிவ்ன்றதுக்கு எந்த இதுவுமே டெவலப் ஆகி வராததுக்கு காரணம் என்னென்னா, மக்கள் வந்து டிடெக்டிவ்னு என்ன நினைக்கிறாங்கன்னா 10 லட்சம் 5 லட்சம் வாங்குவான், அவன்கிட்ட நம்ம போனோம்னா இது நடக்குமான்னு நினச்சிட்டு சிம்பிளாக போயிடுறான். இப்போ நான் உற்பத்தி பண்ணிட்டேன்னு வச்சுங்க, டிடெக்டிவ் பாய்ஸ் எல்லாம் நல்லா ட்ரெயின் பண்ணிட்டேன்னு வச்சுங்க, பாய்ஸா நூற்றுக்கணக்கான பாய்ஸை டிடெக்டிவ். அதுக்கு தான் இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எங்களோட வருது. என்ன டிடெக்டிவ்ன்றது பயங்கரமான இன்ட்ரெஸ்டான சப்ஜெக்ட். இதை நீங்கள் முன்னேற்றிட்டீங்கன்னா ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் தானாக கிடைக்கும். உண்மைதான். இன்னைக்கு ஏஐயோட தொழில்நுட்ப காரணமாக பல பேருக்கு வந்து பர்டிகுலர்லி இளைஞர்களுக்கு தொழில் பார்க்குறதுலையே வந்து ஒரு பெரிய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. வேலை வாய்ப்புல குறைய வாய்ப்புகள் நிறைய இருக்குன்ற ஒரு ப்ராப்ளமும் இருக்குது. ஒரு மனுஷனால் செய்யக்கூடிய வேலைகளுக்கு மேலே வந்து ஏஐயால் செய்ய முடியுது, செயல்பட முடியுது. இன்னொன்று, இவங்களும் வந்து முழுசாக ஏஐ டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையும் மாறி போச்சு. இந்த நேரத்தில் இந்த மாதிரியான தொழில்கள் நிறையவே அவைலபிளாக இருக்கிறத இன்னும் பல பேருக்கு தெரியாமலே போகுதோ அப்படின்ற ஒரு தாட் இருக்குது. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு பெரிய கம்பெனிக்காரங்க என்னை அப்ரோச் பண்ணி, என்னோட அதிகாரிகள் சில பேர் கண்காணிக்கணும் சார், எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குன்னு சொல்லி வந்தாங்க. நீங்கள் எனக்கு ஃபீஸ் கட்டினீங்கன்னா 5 லட்சம் கட்டணும், இல்லை 4 லட்சம் கட்டணும், முடியுமா? சார், இந்த அளவுக்கு கேட்டிங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? அப்போ ஒன்று செய்கிறேன் சார், என்கிட்ட வெல் ட்ரெயின்டு யங் பாய்ஸ் இருக்காங்க, ஒன்று செய்கிறீங்களா? உங்களால் முடிஞ்சதுன்னா வேலை கொடுக்க முடியுமா உங்களுக்கு? 30,000 40,000 50,000 சம்பளம், 2 பேர் 3 பேர் போட்டுருங்க, மாதம் முழுக்க அவங்க உங்களுக்கு பண்ணுவோம். இப்போ என்கிட்ட என்ன வழக்கு கொடுக்கணும்னு வந்தீங்களோ, ஒரு உதாரணத்துக்கு அவங்கள்ட்ட கொடுத்து பாருங்க. ஆனால் அவங்கள உங்கள் ஆஃபீஸில் சேர்க்காதீங்க, அவங்க வீட்டில் தான் இருப்பான். அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, அப்பாயின்ட் பண்ணுறாரு. பண்ண உடனே அந்த பையன் என்ன பண்ணுறான், ஒருத்தரை சேஸ் பண்ணி பார்க்குறான், அவருக்கு தெரியாது. அவருக்கு பின்னாடியே போகிறான். அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு 2-3 கடைகளுக்கு போகிறாரு. இவங்ககிட்ட 10 டன்னோ 10 கிலோவோ வாங்குறாரு. இன்னொரு கடையில் 5 வாங்குறாரு, இன்னொரு கடையில் வாங்குறாரு. ஒரு கடையில் வாங்குற 1100, இன்னொரு கடையில் வாங்கும்போது 1200, இன்னொரு கடையில் வாங்கும்போது 900. இந்த மாதிரி வேறுபட்ட தொகைகளில் வேறுபட்ட ப்ரைஸ், அதாவது அந்த குவாலிட்டி, ஓகே, இது நம்பர் 1 குவாலிட்டி, அந்த மாதிரி வாங்குறாரு. இது 2 கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் 10 நாள் கண்டினியூஸாக வர ஒரு டீம் செக் பண்ணுது. இன்னொரு டீம் இன்னொருத்தர் துவரம்பரப்பு போக்குவரத்து வாங்குறாங்கன்னா அதை தனியாக செக் பண்ணுது. இப்போ செக் பண்ணி ரிப்போர்ட் என்ன வருதுன்னா, சார் அதே கடையில் 800 ரூபாய்க்கு விற்கிது, 1000 ரூபாய்க்கு விற்கிது. ஆனால் இவர் எல்லாமே 100 ரூபா கூட தான் வச்சு உங்கள்கிட்ட பில் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக என்ன சொன்னார் தெரியுமா? ஓல்டு மகாபலிபுரம் ரோட்டில் பங்களா கட்டியிருக்கார் சார் இவர். அடேங்கப்பா. ஓகே, இப்போ நீங்கள் 2026 தேர்தலை பற்றி நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? பர்டிகுலர்லி விஜயோட என்ட்ரி, அதுக்கப்புறம் வந்து நிறைய அரசியல் விமர்சகர்கள் கூட வந்து திணறக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா யார் கூட்டணி போவாங்கன்னு தெரியல.